அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக தொகுதிகள் கட்சிகளுக்கு எத்தனை என்கிற அத்துணை முடிவுகளும் வந்த பிறகாக இன்னும் தமிழகத்தில் எந்த கட்சியும் ஆட்சி பொறுப்பை ஏற்கவில்லை அல்லது ஆட்சி பொறுப்பை ஏற்க ஆளுநர் அழைக்கவில்லை. இந்திய அரசியலமைப்பின்படி அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சி உரிமை கோருகிற பொழுது, ஆட்சி அமைக்க உரிமை கோருகிற பொழுது அதனை ஏற்பதே ஆளுநருடைய வேலை. ஆளுநர் அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடாது. அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிக எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி இருக்கும் நேரத்தில் கவர்னர் அதிகாரத்தை தனதுள் வைத்து கொண்டிருக்கக்கூடாது. அதை இன்றைய நிலையில் தமிழகத்தில் நடக்கிறது. தவிக தலைவர் விஜய் உடனடியாக சட்டமன்றத்தில் முதல்வராக பதவியேற்க வேண்டும். அவருக்கு அவருடைய ஆட்சிக்கான ஆதரவை உறுதி செய்வதற்கு ஃப்ளோர் டெஸ்ட் என்கிற சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்கிற வாய்ப்பினை வழங்க வேண்டும். இது உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் பல மாநிலங்களில் நகர்ந்த நிகழ்வுகளில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஆளுநர் செயல்பட வேண்டும். இந்திய அரசியலமைப்பை செயல்படுத்துகிற அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கானது. அதனுடைய தீர்ப்புகள் அடிப்படையில் ஆளுநர் செயல்பட வேண்டும். அல்லது அது ஜனநாயக விரோதம், அரசியலமைப்புக்கு எதிரான செயல். இது போன்ற நீட்டிப்புகள் அல்லது ஒரு கட்சியை அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியை ஆட்சி அமைக்க விடாமல் தடுப்பது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கலாம். கட்சியை உடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தலாம். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். யாரிடம் அதிகாரம் இருக்கிறது என்கிற நிலை பெரும் சிக்கலை உண்டாக்கலாம். கவர்னர் ஆட்சி என்பது அதிகாரிகளின் ஆட்சி. அதிகாரிகள் தான் தோண்டித்தனமாக நடக்கலாம், கட்டுப்பாடற்று இயங்கலாம். அதனால் ஒரு தலைமையை உடனடியாக உறுதி செய்ய வேண்டியது கவர்னருடைய முழு பொறுப்பு. இந்திய இறையாண்மையை காப்பதற்கான கடமையாக அந்த பதவியை அவர் காக்கிறார். அதை செய்ய வேண்டும் அவர். அடுத்து பல கேசியங்களையும் பல புரளிகளையும் கிளப்பி அதிமுக திமுக கூட்டணி அடிப்படையில் ஒரு ஆட்சி உருவாகிறது, அதிமுக முதலமைச்சர் பதவியை வகிக்கிறது என்கிற தவறான பரப்புரைகளை ஊடகங்கள் முன்னெடுக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஊடகங்களை சந்திப்பதை நிறுத்த வேண்டும். பாமக தலைவர் ஊடகங்களை நிறுத்தி வைக்கிற இடத்தில் அவர்கள் ஊடகங்களை நிறுத்தி வைக்க வேண்டும். தமிழகத்தில் தமிழக மக்கள் நலன் பேண வேண்டும் என்று நினைக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தவிக தலைவரை ஆதரிப்பதே இந்திய தமிழக மக்களுக்காக அவர்கள் செய்கிற செயல். பல நேரங்களில் அதிமுக மற்றும் திமுக தங்களுடைய சித்தாந்த அடிப்படையில் கட்சிகளுக்கு, சிறிய கட்சிகளுக்கு மந்திரி சபையில், அதாவது அரசு பங்கில், ஆட்சி பங்கில் உரிமைகளை வழங்காமல் இருந்தது. இப்பொழுது தவிக விஜய் அந்த கதவை திறந்து விட்டிருக்கிறார். நாளை மற்ற கட்சிகளும் அந்த கதவை திறப்பதற்கான வழி இருக்கிற பொழுது தவிகவும் கம்யூனிஸ்ட் பொது சிந்தனைவாதிகளும் உடனடியாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் உடனடியாக தவிகவுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஆதரவை அளித்து அவர்கள் ஆட்சியில் ஏறுவதற்கு துணை புரிய வேண்டும். தவிக விஜய்க்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் கடைநிலை, தலித், பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களுக்கான வாக்குகள். அந்த வாக்குகள் வீணடிக்கப்படுவதையோ அல்லது வாக்குகள் சிதறடிக்கப்படுவதையோ கம்யூனிசம் மற்றும் பொது உடைமைவாதிகள் மற்றும் இடதுசாரிகள் மற்றும் பொது உடைமைவாதிகள் மற்றும் தலித்திய சிந்தனையாளர்கள் மற்றும் IUML போன்ற
மதவாதத்திற்கு எதிராக போராடுபவர்கள் கணக்கில் கொண்டு தாவேகா விஜயினை ஏதேனும் ஒரு வகையில் ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது மிக முக்கிய தலையாய தமிழகத்தினுடைய வாழ்வாதார, தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு, தமிழக மக்களினுடைய வாழ்வியலோடு தொடர்புடையது என்பதனால் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. ஆட்சியில் பங்கேற்று உங்களை ஆதரிக்கிற, உங்கள் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதேனும் ஒரு நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்தால் மட்டுமே அந்த மக்கள் உங்களை தொடர்ந்து ஆதரிப்பார்கள். ஆட்சியில் இருக்கிற கட்சிகளிடமிருந்து பணம் பெற்று நீங்கள் தேர்தலை சந்திக்கிற நிலையை மாற்றுவதற்கான வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி ஆட்சியில் பங்கு பெறுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக என்கிற கட்சி இனி மூழ்குகிற கட்சி தான். இனி அது 3வது இடத்தில் இருக்கிறது. அந்த கட்சிக்கு எதிர்காலம் என்பது இல்லாமல் போகும். தாவேகா முதல் நிலை கட்சி, திமுக 2ஆம் நிலை கட்சி. திமுக தன் அரசியல் அமைப்பினாலும் தங்களுடைய கொள்கை பிடிப்பினாலும் அது தமிழகத்தில் என்றும் நிற்கும். தாவேகா சரியாக செயல்படவில்லை என்று சொன்னால் அடுத்த முறை திமுக முழு பலத்தோடு ஆட்சிக்கு வந்துவிடும். அப்பொழுது 2ஆம் இடத்தில் தாவேகா தான் இருக்கும். அதிமுக என்கிற கட்சி இல்லாமல் போவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இங்கே இருக்கின்றன. பிஜேபி ஏதேனும் ஒரு இடத்தை பிடித்தால் கூட அதிமுக அடுத்த தேர்தல் காணாமல் போகிற நிலை உருவாகும். ஆதலால் அந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் இந்த ஒரு வாய்ப்பினை பயன்படுத்தி விஜயை நிர்பந்திக்காமல், விஜயை துன்பப்படுத்தாமல் அவருக்கு ஏதேனும் ஆதரவை வழங்கி அந்த கட்சியை ஆட்சியில் தொடர்ந்து 5 ஆண்டுகள் நீடிக்க வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. அதிமுக ஒரு மூழ்கி கொண்டிருக்கிற ஒரு கப்பல், அதற்கு எதிர்காலம் என்பது கிடையாது. அந்த கட்சியினுடைய இரட்டை இலை பாரம்பரிய வாக்குகள் எல்லாம் வெளியேறிவிட்டன. அவை அத்துணையும் தலித் மற்றும் பழங்குடி வாக்குகள். அந்த வாக்குகள் அதிமுகவிடமிருந்து வெகு தொலைவில் சென்று விட்டன. அடுத்த தேர்தலில் அந்த வாக்குகள் உங்களுக்கு திரும்ப போவதில்லை. நீங்கள் மீண்டும் அந்த வாக்குகளோடு வெற்றி வாகை சூடுவதற்கான எந்த சாத்தியமும் இல்லை. உங்களிடம் பணம் இருக்கலாம், அதிகாரம் கூட இருக்கலாம். ஏன் ஜாதி பலத்தோடு கூடிய அதிகாரம் காவல் நிலையங்களிலும் கட்ட பஞ்சாயத்துகளிலும் இருக்கலாம். ஆனால் அடுத்த தேர்தலில் அரசியலில் இருந்து நீங்கள் துரத்தி அடிக்கப்படுவது உறுதி. அதை மனதில் வைத்துக்கொண்டு அதில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்படுங்கள். விஜய் ஆட்சி அமைக்க விடுங்கள். அதற்கான எல்லா வாய்ப்புகளையும் செயல்படுத்துங்கள். இல்லையேல் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வாய்ப்புகளும் அற்று நீங்கள் தனிப்பட்ட வெற்றியை கூட பெற முடியாமல் போவீர்கள். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரையும், அதிமுகவை சேர்ந்தவரையும் மக்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள், கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இதே திமுகவையும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் உங்களுடைய அடுத்த தலைவிதி நிர்ணயிக்கப்படும். விழிப்போடு இருங்கள். தாவேகாவை ஆட்சியில் அமர்வதற்கான வேலைகளில் ஈடுபடுங்கள். அதில் ஏதேனும் ஆதாயம் உங்களுக்கு கிடைத்தால் அதை அடைந்து கொள்ளுங்கள். அவரை தடுப்பதென்பது உங்களுக்கு நீங்களே வெட்டிக்கொள்ளும் சவக்கிளிகளுக்கு சமமானவை. மூழ்கும் அதிமுகவை நம்புகிற யாராக இருந்தாலும் அழிவது உறுதி. இதுவே கடைநிலையில் இருக்கிற மக்கள், கடைநிலையில் இருக்கிற மனிதர்களுடைய அபிலாசைகளாக இருக்கிறது என்பதை அறிந்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.